தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் மற்றும் 18 தொகுதி இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரம் நாளை மாலையுடன் நிறைவடைய உள்ள நிலையில் தலைவர்கள் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரியில் அதிமுக வேட்பாளர் KP முனுசாமியை ஆதரித்து முதல்வர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என கூறும் MK ஸ்டாலின் உணவு விடுதியில் கட்ட பஞ்சாயத்து செய்வதாக விமர்சித்தார். சட்டம் ஒழுங்கு கெட திமுகவினரே காரணம் எனவும் முதல்வர் விமர்சித்தார். அதேபோல திமுக கட்சிக்காரெல்லாம் நல்ல பிரியாணி கடைக்கு போறாங்க, புரோட்டா கடைக்கு போறாங்க, நல்லா சாப்பிட்றாங்க, மஞ்சள் மிளகா நல்லா வயிற்றுக்கு சாப்பிட்றாங்க. ஆனால் பணம் கொடுக்கணும்ல, அந்த உரிமையாளருக்கு சாப்பிட்றதுக்கு பணம் கொடுக்கணும்ல, ஹோட்டல் கடைக்காரருக்கு பணம் மட்டும் கொடுக்க மாட்டாங்க. கேட்டால் அடிக்கிறாங்க. அந்த காட்சி எல்லா தொலைக்காட்சியிலையும் பார்த்துருப்பீங்க. அடுத்த நாள் ஸ்டாலின் போய் கட்ட பஞ்சாயத்து பண்றாரு. அதை தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே ஒரு கட்சி தலைவர் போய் ஹோட்டல்ல கட்ட பஞ்சாயத்து பண்ற முதல் தலைவர் ஸ்டாலின் தான். சேலம் தொகுதி வேட்பாளர் சரவணனை ஆதரித்து சேலம் கோட்டை மைதானத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் உரையாற்றிய முதலமைச்சர், மக்களவை தேர்தல் மற்றும் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கு பிறகுதான் தனது அரசியல் வாழ்க்கை தொடங்க உள்ளதாக சூளுரைத்தார். கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது தவறாக என்னை பேசிய காரணத்திற்காக நான் பதில் சொன்னேன். அப்பொழுது பேசுகின்ற பொழுது எடப்பாடி பழனிசாமி அவருடைய அரசியல் வாழ்க்கை கிளியும் என்று சொல்லியிருக்கின்றார். இந்த தேர்தலுக்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் வாழ்க்கை துவங்கும். ஆகவே நீங்கள் கண்ட கனவு ஒருபோதும் நிறைவேறாது. இதே கூட்டத்தில் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ், திமுகவின் அத்தியாயத்தை இந்த தேர்தலுடன் ஸ்டாலினே முடித்து வைக்கப் போவதாக விமர்சித்தார். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், அவருக்கு ஒரு ஆசை, எப்பொழுது பார்த்தாலும் கனவு காண்கிறார். தூங்கும்போது கனவு, பகல்லையும் கனவு, நடக்கும்போதும் கனவு, பேசும்போதும் கனவு, காரில் போகும்போதும் கனவு. அவருடைய அப்பா உட்கார்ந்த நாற்காலியில் அவர் உட்கார்ந்துட்டு அந்த கனவு நிச்சயமாக நிறைவேறாது. இதோடு 1949 தொடங்கிய அந்த கட்சி அந்த முற்றும் நாம் ஒரு தொடர் கதை படிக்கும்போது முற்றும் என்று முடிப்பார்கள். அந்த வகையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தை அதனுடைய அத்தியாயத்தை முடிக்கப் போவது ஸ்டாலின் தான் முடிக்கப் போகிறார். இந்த தேர்தலோடு அது முடிந்துவிட்டது. ஸ்ரீபெரும்புதூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் திமுக வேட்பாளர் TR பாலுவை ஆதரித்து MK ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி சேலம் பிரச்சார கூட்டத்தில் 8 வழிச்சாலை திட்டம் நிச்சயம் நிறைவேறும் என பேசும்போது ராமதாஸ் ஏன் தடுக்கவில்லை என ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். நடந்த கூட்டத்தில் என்ன பேசியிருக்காரு நிதின் கட்கரி? சேலம் 8 வழிச்சாலையை நிறைவேற்றிய தீருவோம் பேசியிருக்கிறார். வெட்க இருந்தா, மான இருந்தா, சூடு இருந்தா அங்கே முதலமைச்சரும் டாக்டர் ராமதாஸ் எழுந்திருச்சு அதை மறுத்திருக்க வேண்டாமா? நான் கேட்கிறேன், ஏன் மறுக்கல? அதை மறுக்கக்கூடிய துணிவு ஏன் வரல? நீ கமிஷன் வாங்கிட்ட. கன்னியாகுமரி மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் எபினேசரை ஆதரித்து நாகர்கோவிலில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கமலஹாசன் கலந்து கொண்டார். நீதிமன்றம் மறுத்தாலும் மக்களிடம் பேசி 8 வழிச்சாலையை அமைத்தே தீருவோம் என கூறும் மத்திய அமைச்சர் யாரிடம் விலை பேசுகிறார் என கமலஹாசன் கேள்வி எழுப்பினார். 8 வழிச்சாலை வந்தே தீரும், கோர்ட் உத்தரவிட்டாலும் நாங்கள் மக்களுடன் பேசி அதை விலை அதிகம் கொடுத்து அந்த 8 வழிச்சாலையை அமைத்தே தீர்வோம் என்று கொக்கரிக்கிறார். யாருக்காக இந்த சாலை? மக்களுக்காகத்தானே. அது மக்கள் வேண்டாம் என்று சொன்ன பிறகு யாரிடம் விலை பேசுகிறீர்கள்? யாரிடம் விலை பேசுகிறீர்கள்? ஆரணி தொகுதி அமமுக வேட்பாளர் செந்தமிழனை ஆதரித்து இரும்பேடு கிராமத்தில் டிடிவி தினகரன் பிரச்சாரம் செய்தார். தமிழகத்திற்கு காவிரியில் தண்ணீர் தரக்கூடாது என கர்நாடகாவில் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை வெளியிட்டுள்ளதாக கூறிய தினகரன், தமிழகத்தில் அதை பற்றி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வாயே திறக்கவில்லை என விமர்சித்தார். காவிரியில தண்ணி விடக்கூடாதுன்னு கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சிக்காரவங்க தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்காங்க. ராகுல் காந்தி தமிழ்நாட்டில் வந்தப்போ அதை பத்தி ஒரு வார்த்தை தொடக்கல, மூச்சு விடல. பக்கத்தில் உட்கார்ந்த அண்ணன் ஸ்டாலின் என்ன சொன்னாரு? ராகுல் காந்தி பிரதமராக்குவோம். ராகுல் காந்தியா அவரை பிரதமர் வேட்பாளர் சொல்லல, காங்கிரஸ் கட்சி சொல்லல, கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியை அவரை ஏத்துக்க மாட்டேன்
நாங்க கேரளாவில் ராகுல் காந்தியை தோற்கடிக்காம விட மாட்டேன்னு வரைஞ்சி கட்டி நிக்கிறாங்க. தமிழக தேர்தல் பிரச்சார களம் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. நாளை மாலையுடன் பிரச்சாரம் ஓய்வதால் தலைவர்களின் பிரச்சாரத்தில் மேலும் அனல் பறக்கும் என எதிர்பார்க்கலாம்.